So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா important 5 marks discussion for public 2024ல பகுதி 3. ஆமாங்க. So part 3 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? So 5 star questions பாத்தீங்களா? So இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணீங்களா? 7 wonders questions பாத்தீங்களா? So அது எவ்வளவு ஈஸியா இருக்குங்கறத புரிஞ்சுதா உங்களுக்கு? So 7 wonders questionsல 7 questions பார்த்தாச்சு. 5 star questionsல 5 questions பார்த்தாச்சு. இதுலயே 12 5 marks நம்ம கத்துக்கிட்டோம். So 12 5 marks அதோட மாடல் क्वेश्चंस எல்லாமே இப்ப நீங்க தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ அடுத்தது நம்மளோட வீடியோல அடுத்து நமக்காக வரத போறது என்னன்னா 9 ninjas. ஆமாங்க. சோ அடுத்தது நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த 9 ninjas questions தான். சோ 9 ninjas questions for public 2024 தான் part 3 இருக்க போகுது. சோ நீங்க part 1 part 2 பார்க்காதவங்க தயவு செஞ்சு part 1 part 2 பார்த்துட்டு வாங்க. part 1ங்கிறது 5 star questions, part 2ங்கிறது 7 wonders questions இல்லையா? So நீங்க 5 star 7 wonders பார்த்துட்டீங்கன்னா மட்டும் 9 ninjasக்கு வாங்க, சரியா? So 9 ninjasல important 9 questions இருக்க போகுது. So இந்த 9 questions என்னங்கறத நீங்க ஆவலா காத்துட்டு இருக்கீங்களா? So 9 questionsல first ninja question என்னன்னா எடுத்துக்காட்டு 1.21. எடுத்துக்காட்டு 1.21ல என்ன சொல்லிருக்காங்க? A கொடுத்திருக்காங்க. Aங்கற ஒரு அணி கொடுத்துட்டு அந்த அணிக்கு காஸ் ஜார்டன் முறையை பயன்படுத்தி நேர்மாறு காண்கன்னு சொல்லிருக்காங்க. அந்த அணிக்கு காஸ் ஜார்டன் முறையை பயன்படுத்தி நேர்மாறு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, சரிங்களா? சோ எப்படி மேம் காஸ் ஜார்டன் கேட்டா எழுதுறது அப்படிங்கிற டவுட் இருக்கும் இல்லையா? ஓகே, சோ காஸ் ஜார்டன் கேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சோ காஸ் ஜார்டன்னாவே A/I3 வடிவத்துக்கு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் அது எத்தனை வரிசையில இருக்குன்னு பார்க்கணும். இது 3 வரிசை, 3/3 வரிசை. இப்போ 3/3 வரிசைனா என்ன அர்த்தம்? I3 எடுக்கணும். 2/2 வரிசைனா I2 எடுக்கணும், சரிங்களா? சோ இப்போ இது 3/3 வரிசையில் இருக்கங்காட்டி என்ன எடுக்கணும்? I3 எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த காஸ் ஜார்டனை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது, அந்த முறை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறதா. இந்த அணிக்கு அந்த முறையை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பெட்டி போட்டுக்கோங்க. இந்த அணிக்கு பேர் என்ன? ஏ. அந்த பேரை இங்க எழுதிக்கோங்க. பை இந்த அணி எந்த வரிசை? 3 வரிசை இல்லையா? சோ 3 rows 3 columns இருக்கனால 3/3 வரிசை. அப்போ I3 தான் எடுக்கணும். 2/2னா I2 தான் எடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா 3 இருக்கு, 3 row இருக்கு, 3 column இருக்கு. அப்ப என்ன எடுக்கணும்? I3 தான் எடுக்கணும், சரியா? சோ I3 எடுத்துக்க போறோம். ஓகேவா? இப்போ இதே வடிவத்துல நம்ம எது பேர் வச்சு எடுத்தோமோ அதை அப்படியே எழுதணும். I3னா என்ன அர்த்தம்? 1 0 0 0 1 0 0 0 1 அர்த்தம் இல்லையா? I2னா 1 0 0 1 இல்லைங்களா? சோ அதுதான். இப்போ ஏ என்ன? 2 1 1, அடுத்தது 3 2 1, அடுத்தது 2 1 2. I3 என்னங்க? I3னா 1 0 0 0 1 0 0 0 1, சரியா? 1 0 0 ஃபர்ஸ்ட்ல 1 போட்டுக்கணும், மீதி எல்லாம் 0. அடுத்தது செகண்ட் ரோ எடுக்கும் போது செகண்ட்ல 0 போட்டுக்கணும், சாரி செகண்ட்ல 1 போட்டுக்கணும், மீதி எல்லாம் 0. தேர்ட் ரோ எடுக்கும் போது தேர்ட்ல மட்டும் 1 போட்டுக்கணும், மீதி எல்லாம் 0. புரிஞ்சுதுங்களா? இதுதான் I3ன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? I2னா 1 0 0 1, 2 row 2 column தான் இருக்கணும். I3னா 3 row 3 column வரணும். ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 1, மீதி எல்லாம் 0. செகண்ட்ல செகண்ட் 1, மீதி எல்லாம் 0. தேர்ட்ல தேர்ட் 1, மீதி எல்லாம் 0. புரிஞ்சுதுங்களா? இதுதான் I3. ஓகேவா? ஓகே, சோ இப்போ அதே வடிவத்துல எழுதியாச்சு இல்லைங்களா? ஓகே, அதே வடிவத்துல எழுதியாச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா ஒண்ணு இல்லைங்க, இது அப்படியே உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இது அப்படியே திரும்பும். அப்படி திரும்பும்போது I3 தான் இருக்கும். ஏ இந்த சைடு வரும்போது A இன்வர்ஸ் ஆயிடும். அதாவது I3/A இன்வர்ஸ் வடிவத்துல உங்களுக்கு கிடைக்கணும். எந்த வடிவத்துல கிடைக்கணும்? I3/A இன்வர்ஸ் வடிவத்துல கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா A இன்வர்ஸ் என்னன்னு சொன்னா காஸ் ஜார்டன் முடிஞ்சிச்சு. A இன்வர்ஸ் என்னன்னு சொன்னா காஸ் ஜார்டன் முடிஞ்சது. ஏன்னா ஏவோட நேர்மாறு A இன்வர்ஸ் தானே. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நேர்மாறு தானே காண்க. காஸ் ஜார்டன் முறையை பயன்படுத்தி நேர்மாறு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ காஸ் ஜார்டன் முறையை பயன்படுத்தி Aக்கு நேர்மாறு A இன்வர்ஸ் அதான் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? சோ இப்ப எப்படி வரணும்னு புரிஞ்சுதா? சோ இங்க இருக்கிறது அப்படியே இங்க கொண்டு வரணும். இத கொண்டு வந்துட்டு இங்க வேற ஒண்ணு கிடைக்கும், அதுதான் A இன்வர்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ இப்படிதான் கண்டுபிடிக்க போறோம். சோ எப்படி கண்டுபிடிக்க போறோம்ங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். இப்போ ஸ்டெப்பா ஒவ்வொன்றா பண்ண போறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளோட நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் நம்மளோட நோக்கம் இத 1 பண்ணும். ஏன்னா 1 0 0 0 1 0 0 0 1 வடிவத்துக்கு
இத ஃபுல்லாத்தையும் நம்ம மாத்திக்க போறோம். இத ஃபுல்லாத்தையும் இந்த வடிவத்துல மாத்த போறோம் இல்லையா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இத 1 பண்ணும் இல்லையா? இந்த 2 1 பண்ணும். 1 பண்ணனும்னா 2 ஆல வகுத்தாதானே 1 ஆகும். சோ அப்போ R1ங்கிறது என்ன, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். R1ங்கிறது என்ன, R1ங்கிறது இது மட்டும் தான் R1. அந்த R1 இப்ப எடுக்கும்போது எப்பவுமே ஃபுல்லா தான் பண்ணணும் சரிங்களா? ஒண்ணுக்கு மட்டும் தனியா பண்ண முடியாது, ஃபுல்லா தான் பண்ண முடியும். R1 2 ஆல வகுத்துக்கலாமா? R1 2 ஆல வகுத்தா இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது 1 ஆயிருமா? அப்ப கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்க்கு ரெடி ஆயிருமா? ஓகே, சோ 2 ஆல வகுத்துக்கலாம். R1 divided by R1 which implies R1 என்ன பண்ண போறோம்னா 1/2 into R1. R1 2 ஆல வகுத்துக்க போறோம், அதான் பண்ணிருக்கோம் சரியா? இப்ப இங்க 2 ஆல வகுத்தா என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அடுத்தது 1/2 ஆயிடும், அடுத்தது 1/2 ஆயிடும், அடுத்தது 1/2 ஆயிடும். 0/2 0 0/2 0 இல்லையா? ஓகே, R2 R3 அப்படியே எழுதிக்கலாம். R2 அப்படியே எழுதியாச்சு, R3யும் அப்படியே எழுதிக்கோங்க. R3 அப்படியே எழுதியாச்சா? இப்ப R1ல இங்க 1 பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம நோக்கம் என்ன, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா R2 இந்த இடத்துல 0 வரணும் இல்லையா? சோ இந்த இடத்துல என்ன பண்ணும், 0 கொண்டு வரணும். 0 கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம், 3 ஆல கழிச்சுக்கலாமா? சோ அதை எப்படி எழுதணும்னா which implies R2 which implies R2 which implies R2 minus 3R1. ஏன்னா R1 என்ன 1 தானே, சோ அது கூட 3 பெருக்கி R2 கூட கழிச்சோம்னா 3 minus 3 0 ஆயிரும்ல, அப்புறம் இங்க 0 கிடைச்சிரும்ல. புரிஞ்சுதா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிடணும் ஓகேவா? ஓகே, சோ இப்போ என்ன பண்ண போறோம், இந்த 3 0 ஆக்கணும். அப்ப 3 கூட மைனஸ் பண்ணதா 0 ஆகும். சோ அப்போ 3 கூட மைனஸ் பண்ணனும்னா R1ல 1 இருக்கு. இப்ப R1 3 ஆல பெருக்கி அதுக்கு இந்த R2 கூட மைனஸ் பண்ணோம்னா 3 போயிடும் இல்லையா? சோ அதுதான். சோ அப்போ என்ன பண்றோம், R2 அப்படியே வச்சுக்க போறோம். R2ல என்ன சொல்லிருக்காங்க, 3 2 1, அதை அப்படியே எழுதிக்கலாம். 3 2 1 அப்புறம் 0 1 0 அதையும் சேர்த்தே எடுக்கணும். 0 1 0 எடுத்தாச்சு, R2 எடுத்தாச்சு. மைனஸ் 3 into R1. R1 3 ஆல பெருக்குங்க. R1ங்கிறது என்ன, இதுதான் R1 இல்லையா? இது R1, அதை 3 ஆல பெருக்கி எழுதணும். சோ 3 ஆல பெருக்குனா 3 1s are 3. 3 into 1/2 3/2. அடுத்தது 3 into 1/2 3/2. அடுத்தது 3 into 1/2 3/2. அடுத்து 3 into 0 0. அடுத்து 3 into 0 0. சோ இப்போ இது ரெண்டையும் கழிக்கணும். சோ இங்க மைனஸ் இருக்கு, சோ கழிக்கணும். சோ 3 minus 0 0. 3 minus 3 0. 2 minus 3/2. 2 minus 3/2 என்ன வரும், 2 2s are 4 minus 3/2 1/2 இல்லையா? சோ 1/2. அடுத்தது 1 minus 3/2. 1ல இருந்து 3/2 மைனஸ் பண்ணும். சோ 1 minus 3/2 என்ன வரும், சோ 2 சைடுல பெருக்கிட்டீங்கன்னா 2 minus 3/2. 2 minus 3/2 minus 1/2 இல்லையா? சோ minus 1/2. அடுத்து 0 minus 3/2 minus 3/2. 1 minus 0 1, 0 minus 0 0. இப்ப என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு என்ன கிடைச்சிருக்குங்க, 0 1/2 minus 1/2 minus 3/2 1 0. சோ இதுதான் R2க்கு பதிலா வரப்போகுது சரியா? சோ R2க்கு பதிலா நம்ம எழுத போறோம். இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை போட போறோம் சரியா? ஓகே, சோ R1 அப்படியே எழுதிக்கலாம். R1 என்ன 1 1/2 1/2 1/2 0 0. அடுத்தது R2க்கு பதிலா நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கதை எழுதிக்கலாம். சோ R2 என்ன 0 1/2 minus 1/2 minus 3/2 1 0. அடுத்தது R3. சோ R3 அப்படியே எழுதிக்க போறோம். சோ R3 இதான் R3, சோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 2 1 2 0 0 1. அடுத்த நோக்கம் என்னவா இருக்கணும், இதை நம்ம 0 பண்ணணும் இல்லையா? சோ இத 0 பண்ணணும் இல்லையா? ஏன்னா 1 0 0 0 1 0 1 0 0 1. சோ இத நான் 0 பண்ணணும்னா கண்டிப்பா என்ன பண்ணும், இந்த 2 நான் 0 பண்ணணும்னா கண்டிப்பா இந்த 1 கூட 2 பெருக்கி அது கூட கழிச்சாதான் உண்டு இல்லையா? சோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா
R3 which implies இது R3 தானே, இதுக்கு பேர் என்ன R3 தானே. so R3 which implies இங்க என்ன இருக்கு 2 இருக்கு. so அப்போ வேல்யூ 2 ஆல பெருக்கிக்கலாம். so R3 minus 2 into R1 R1 கூட 2 பெருக்கி R3 கூட கழிச்சோம்னா 0 ஆயிடும் R3. சரியா, எப்படி வருதுன்னு பார்க்கலாமா. சரி வாங்க. so கீழே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாமா. R3 என்ன 2 1 2 0 0 1. அடுத்தது R1 2 ஆல பெருக்கி எழுதுங்க. so R1 2 ஆல பெருக்கினா 2 2 by 2 1 2 by 2 1 2 by 2 1 0 0 இதானே வரும். நான் இங்க கவனிங்க, இது 2 ஆல பெருக்கும் போது 2 into 1 by 2 2 by 2 2 by 2 1 ஆயிடும். so அதுதான் வந்திருக்கு. ஓகேவா. ஓகே, so இப்போ ரெண்டையும் கழிக்கணும். 2 minus 2 0 1 minus 1 0 2 minus 1 1 0 minus 1 minus 1 0 1 minus 0 1. அப்ப இதுக்கு பதிலா மாத்தி எழுதிடலாமா R3 க்கு பதிலா. ஓகே, so 1 1 by 2 1 by 2 1 by 2 0 0 R2 அப்படியே எழுதிக்க போறோம். 0 1 by 2 minus 1 by 2 minus 3 by 2 1 0. இப்ப நம்ம எங்க மாற்றம் பண்ணோம், R3 ல தான் மாற்றணும் இல்லையா. so R3 ல என்ன கிடைச்சிருக்கு நமக்கு புதுசா 0 0 1 minus 1 0 1. புரிஞ்சுதா. so R3 க்கு புதுசா கிடைச்சிருச்சு. ஓகேவா. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப எனக்கு என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் இது 0 0 1 வந்துருச்சு, இது 1 ஆகணும் இல்லையா. சோ இது 1 ஆகணும்னா நான் 2 ஆல பெருக்கினா எனக்கு அது 1 ஆயிடுமா. ஓகே, சோ அப்ப நம்ம இங்க என்ன பண்ணிக்க போறோம், R2 which implies 2 into R2 put R2 போட்டுக்கலாமா. R2 which implies இதுக்கு நமக்கு இந்த இடத்துல 1 ஆகணும். சோ R2 which implies 2 into R2 போட்டுக்கலாம். சரிங்களா. ஓகே, சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், so R2 which implies 2 into R2. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும், R1 அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இங்க என்ன போடுறோமோ அதுலதான் மாற்றம் நடக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா. சோ அப்ப R2 ல தான் மாற்றம் நடக்குது. R1 இது R2 எதுன்னு தெரியும்ல, இது R1 இது R2 இது R3. சோ R1 ல தான் R2 ல தான் மாற்றம் நடக்குது. அப்ப மீதி ரெண்டையும் அப்படியே எழுதிக்கலாம். சோ R1 அப்படியே எழுதிக்கலாம். 1 1 by 2 அடுத்தது 1 by 2 அடுத்தது 1 by 2 0 0. R1 அப்படியே எழுதியாச்சு. R2 எழுதிடலாம். சோ R2 2 ஆல பெருக்கி எழுதிடலாம். சோ R2 2 ஆல பெருக்கணும்னா 0 2 ஆல பெருக்கணும்னா 0 தான். அடுத்தது 1 by 2 2 ஆல பெருக்கணும்னா 2 2 கேன்சல் ஆயிரும், 1 மட்டும் வரும். அடுத்தது 1 minus 1 by 2 2 ஆல பெருக்குனா -1 வரும். அடுத்தது minus 3 by 2 2 ஆல பெருக்குனா 2 கீழே இருக்கிற 2 அடிஞ்சு போய் -3 மட்டும் வரும். அடுத்தது 1 2 ஆல பெருக்குனா 2 னு வரும். அடுத்து 0 2 ஆல பெருக்குனா 0 தான் வரும். அடுத்தது இங்க 0 0 1 R3 அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா. சோ 0 0 1 -1 0 1 இல்லையா, -1 0 1. ஓகேவா. ஏதாவது சந்தேகம் இருக்கா, இல்ல. இப்போ 0 1 இங்க என்ன வரணும், 0 பண்ணும். இங்க என்ன பண்ணும், 0 பண்ணும். சோ அதுக்கு முன்னாடி இத 0 பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இங்க என்ன வரணும், 0 வரணும் இல்லையா. சரி, அப்ப இங்க ஒரு 1 இருக்கு. அப்ப இத வச்சு என்ன பண்ணலாம் இல்லையா. சோ R1 which implies R1 minus R2 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். சோ அப்போ 1 by 2 into R2 போட்டுக்கலாமா. ஓகே, சோ இது எப்படி பண்ண போறோம்னா R2 R1 which implies R1 ல தான் மாற்றம் நடக்கணும். ஏன்னா இங்க நமக்கு 0 வரணும் இல்லையா. சோ 0 வரணும்னா என்ன பண்ணிக்கலாம், இப்ப செகண்ட் ரோ ஃபுல்லா செகண்ட் காலம் ஃபுல்லா ஒரே மாதிரி பண்ணணும். சோ இங்க 1 by 2 0 ஆகணும். 0 ஆகணும்னா என்ன பண்ணலாம், R1 which implies R1 minus 1 by 2 into R2. R2 கூட 1 by 2 பெருக்கிட்டு R1 அதுல இருந்து மைனஸ் பண்ணா கரெக்டா வந்துரும்ல. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் R1 அப்படியே எழுதிக்கலாம். 1 1 by 2 1 by 2 1 by 2 0 0. அடுத்தது R2 கூட 1 by 2 பெருக்க போறோம். ஓகேவா. சோ R2 கூட 1 by 2 பெருக்கினா என்ன ஆகும், 0 1 by 2 minus 1 by 2 minus 3 by 2 2 by 2 0 இல்லையா. சோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். சோ -1 minus 0 1 1 by 2 minus 1 by 2 0 1 by 2 plus 1 by 2 ஆயிடும், 1 ஆயிடும். அடுத்தது 1 by 2 minus into minus plus 3 by 2 1 by 2 plus 3 by 2 4 by 2 வரப்போகுது. 4 by 2 வந்துச்சுன்னா கேன்சல் பண்ணா 2 தான் வரும்.
அடுத்தது 0 minus 2 by 2, 0 minus 1 minus 1. அடுத்தது 0 minus 0 0. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் வரப்போகுது. ஸோ R1க்கு பதிலா இதை அப்படியே போட்டுக்கலாம். 1 0 1 2 minus 1 0. அடுத்தது R2 R3 அப்படியே எழுதிக்கலாம். 0 1 minus 1 minus 3 2 0 0 0 1 minus 1 0 1. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இங்க நமக்கு இது 0 ஆகணும், ரைட்? இதுதானே ஃபர்ஸ்ட் நமக்கு 0 ஆகணும். எது 0 ஆகணும்? ஃபர்ஸ்ட் இது 0 ஆகணும், அதுக்கப்புறம் இதுவும் 0 ஆகணும் இல்லையா? இது ரெண்டும் 0 ஆச்சுன்னா கரெக்டா I3 வடிவத்துல வந்துரும் இல்லைங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, R1 which implies இது 0 ஆகணும்னா என்ன பண்ணலாம்? அது என்ன பண்ணலாம்? 0 ஆகணும்னா R2 கூட பிளஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. சோ R1 which implies R1 plus R2. R1 R2 பிளஸ் பண்ணுங்க, என்ன ஆகும்? 1 plus 0 1 வந்துரும் R1ல. அடுத்தது 0 plus 1 1 வந்துரும்ல. இப்ப பண்ண முடியாது, ஏன்னா இந்த இடத்துல 0 இருக்கிறது மாறவே கூடாது, 0ல தான் இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல R1 which implies R1 minus R3 போட்டுக்கலாமா? மைனஸ் R3 போட்டோம்னா R3 கூட R1 கழிங்க. 1 minus 0 1 வந்துரும், 0 minus 0 0 வந்துரும், 1 minus 1 0 வந்துருமா? ஓகே. சோ R1 எங்க மாற்றம் நடக்க போகுது? R1ல மாற்றம் நடக்க போகுது. எப்படி மாற்றம் நடக்க போகுது? R1ல இருந்து R3 மைனஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே. அப்ப என்ன கிடைக்கும்? மைனஸ் பண்ணோம்னா 1 minus 0 1. அடுத்தது 0 minus 0 0. அடுத்தது 1 minus 1 0. இங்க செகண்ட் R2 R3 அப்படியே எழுதிக்கலாம். 0 1 minus 1 0 0 1 2 minus 1 0 minus 3 2 0 minus 1 0 1 இல்லையா? minus 1 0 1. ஓகேவா? டவுட் இருக்கா? ஓகே. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, -1, அதாவது இங்க இருக்கிற -1 0 பண்ணும் இல்லையா? சோ இங்க இருக்க -1 0 பண்ணனும்னா என்ன பண்ணலாம்? சோ இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம், நீங்க பாக்கலையா? சோ என்னன்னா 1 0 0 வந்துச்சு. சோ மைனஸ் பண்ணணும்ல, அப்ப கண்டிப்பா இதையும் மைனஸ் பண்ணணும்ல. சோ ஃபர்ஸ்ட் R1னா ஃபுல்லா தானே எடுக்கணும், நம்ம அந்த பக்கம் எடுக்காம விட்டுருக்கோம். சோ 2 மைனஸ் பண்ணும்போது 2 minus into minus plus 1. So 2 plus 1 3 னு வந்துரும். So இந்த இடத்துல 3 ஆயிடும். அடுத்தது -1 -0 -1 தான். So அது அப்படியே தான் இருக்கும். அடுத்தது 0 minus 1 minus 1 ன்னு வரும். So -1. புரிஞ்சுதுங்களா? சோ R1ல மாற்றம் நடந்துருச்சு. ஓகேவா? இப்ப நமக்கு என்ன? இத மட்டும் 0 பண்ணா போதும். ஏன்னா 1 0 0 0 1 0 0 0 1 அந்த வடிவத்துல வரங்காட்டி இத மட்டும் 0 பண்ணா போதும் இல்லையா? சோ அது 0 பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? R3 கூட பிளஸ் பண்ணவும் முடியாது, ஏன்னா R3 கூட பிளஸ் பண்ணா 1 plus 0 1 ன்னு வந்துரும். சோ இப்ப என்ன பண்ணலாம்? R2 plus R3 R2வையும் R3வையும் பிளஸ் பண்ணிக்கலாம். R2 plus R3 போட்டோம்னா என்ன ஆகும்? 0 plus 0 0 1 plus 0 1 minus 1 plus 0 plus 1 0 ஆயிடும் இல்லையா? சோ மாற்றம் எங்க நடக்கணும்? R2 நடக்கணும், ஏன்னா R2ல தானே 0 ஆகணும். சோ R2 which implies R2வையும் R3வையும் பிளஸ் பண்ணிக்க போறோம். சோ R2 plus R3 பிளஸ் பண்ணனும்னா என்ன நடக்கும்? 1 0 0 R1 அப்படியே எழுதிருங்க. R1 அப்படியே எழுதியாச்சு. R2ல தான் சேஞ்சஸ் நடக்க போகுது. சோ R2 plus R3. R2 என்ன? 0 plus 0 0 1 plus 0 1 minus 1 plus 1 0 minus 3 minus 1 minus 3 plus into minus minus, so minus 3 minus 1 minus 4 2 minus 0 2 plus 0 2 0 plus 1 0 1 இல்லையா? so 0 plus 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் நடுவுல இல்லையா? ஓகே. so 0 plus 1 1. ஓகேவா? ஓகே. அடுத்து R3 அப்படியே எழுதிக்கலாம். R3 அப்படியே எழுதிக்கலாம். சோ இப்ப பாருங்களேன், இந்த வடிவம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. 1 0 0 0 1 0 0 0 1 I3 வடிவத்துக்கு வந்துருச்சா? நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். I3 வடிவம் வந்தாவே ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? சோ I3 வடிவம் வந்துருச்சு, ஸ்டாப் பண்ணிடுறேன். சோ இப்போ எனக்கு அந்த சைடுல இருக்கிறது தான் A இன்வர்ஸ், இது I3. சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எனக்கு வந்துருச்சா? அப்ப இது என்ன வடிவம்?
I3 by A inverse வடிவம். அதுல A inverse என்ன, நேர்மாறு என்ன, A ஓட நேர்மாறு A inverse equal to என்ன கிடைச்சிருக்கு, 3 minus 1 minus 1 minus 4 2 1 minus 1 0 1 இல்லையா. சோ அடுத்தது minus 1 0 1. சோ இதுதான் A ஓட நேர்மாறு. சோ காஸ் ஜார்டன் முறை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இருக்கிறத 1 பண்ணணும் இல்லையா. அதுலதான் நம்ம நோக்கம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் காலமா மட்டும் கரெக்டா கொண்டு வந்துருங்க, 1 0 0 வடிவத்துக்கு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு அடுத்தது ஆர், அதாவது C2 காலம் 2 பார்க்கணும், அது 0 1 0 வடிவத்துக்கு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு அடுத்தது C3 போகும்போது லாஸ்ட்ல இருந்து போகணும். சோ லாஸ்ட்ல இருந்து அப்படியே 0 1 0 0 அப்படியே பண்ணிட்டு போகணும் சரியா. ரிவர்ஸ்ல இருந்து பண்ணணும், புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ இதோட ப்ராசஸ் அவ்வளவுதான். சோ ஃபைனலா உங்களுக்கு I3 வந்துருச்சு இந்த இடத்துல அப்படின்னா நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். பண்ணிட்டு அந்த பக்கம் என்ன இருக்கோ அதுதான் A இன்வர்ஸ், புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ இவ்வளவுதான் காஸ் ஜார்டன் முறையை பயன்படுத்தி போடுறது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சோ இத பேஸ் பண்ணி எடுத்துக்காட்டுல 3 கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம பயிற்சியில், அதாவது எடுத்துக்காட்டுல ஒரு கேள்வியும் பயிற்சியில 3 கேள்வியும் இருக்கு. சாரிங்க, பயிற்சியில 3 கேள்வி இருக்கு, எடுத்துக்காட்டுல இதை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு கேள்வி 2x2ல இருக்கும். சோ இத பாத்துட்டீங்கன்னா 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் 5 மதிப்பெண்ல கேட்டாலும் எழுதிடலாம், புரிஞ்சுட்டீங்களா? இது சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சோ இதுல இதுவரைக்கும் இந்த A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது I3 I2 மட்டும் தெளிவா தெரிஞ்சா போதும், ஓகேவா? அது ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. ஓகே, சோ இது புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, அந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் செகண்ட் நிஞ்சா क्वेश्चन போலாமா, இல்ல இதோட மாடல் क्वेश्चन எல்லாம் போட்டுருவீங்கல்ல, செகண்ட் நிஞ்சா क्वेश्चन போயிடலாமா? ஓகே, சோ நெக்ஸ்ட் நிஞ்சா क्वेश्चन உங்களுக்காக வர போறது, அடுத்தது செகண்ட் நிஞ்சா क्वेश्चन வர போறது இந்த क्वेश्चन தான். அதாவது பயிற்சி 2.6ல இருக்கக்கூடிய செகண்ட் क्वेश्चनங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन சரியா. சோ நிறைய வருஷம் கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் இருக்க போகுதுங்க. எப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. சோ Z கொடுத்தாச்சு. Z என்ன கொடுத்திருக்காங்க, x plus iy கொடுத்திருக்காங்க இல்லையா. என்ற ஏதேனும் ஒரு கலப்பெண் imaginary of 2z plus 1 divided by iz plus 1 equal to 0 எனுமாறு அமைந்தால், அப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா ஜட்டோட நிமைய பாதை இதுதான்னு சொல்லிருக்காங்க. ஜட்டோட நிமைய பாதை இதுதான்னு சொல்லிருக்காங்க. சோ நம்ம இதை எடுத்து இதை நிறுவனம் சரிங்களா. மேட்டர் தான். சோ நீங்க இதை எடுத்து போடும்போது உங்களுக்கு பதில் என்ன கிடைக்கணும், இதுதான் கிடைக்கணும் சரியா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, imaginary of 2z plus 1 by iz plus 1 equal to 0 ன்னு சொல்லிருக்காங்க இல்லையா. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த இமேஜினரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிராக்கெட் குள்ள என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு, 2z plus 1 by iz plus 1 இல்லையா. சோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 2z plus 1 by iz plus 1 கண்டுபிடிக்கலாம். சோ 2 into z என்னங்கறத அவங்களே கொடுத்துட்டாங்க, x plus iy. 2 into x plus iy plus 1 divided by I into x plus iy plus 1 இல்லையா. ஓகே, so 2 into x 2x plus 2 into iy 2iy plus 1 divided by I into x ix I into I square ஓட மதிப்பு -1 இல்லையா. ஓகே, சோ I into I square ஓட மதிப்பு -1, சோ -y plus 1 அப்படியே இருக்கும், புரிஞ்சுதுங்களா. ஓகே, சோ இப்போ 2x plus 1 ஒரு பார்ட், ஏன்னா அது ரெண்டுலயும் I கிடையாது. சோ அதனால அது ரெண்டையும் சேர்த்து ரியல் பார்ட்டா வச்சுக்க போறோம், மெய் எண்ணா வச்சுக்க போறோம் சரிங்களா. சோ கலப்பெண்ல பாத்தீங்கன்னா கற்பனை எண்ல பாத்தீங்கன்னா I மட்டும் தான் இருக்கணும். சோ I கூட இருக்கிறது என்ன, 2y தான் I கூட இருக்கிறது. சோ பிளஸ் I 2y பை, இங்கேயும் மெய் பகுதி தனியா கற்பனை பகுதி தனியா பிரிச்சுக்க போறோம். சோ மெய் பகுதி என்ன, இந்த y பிளஸ், இப்ப இது எப்படி எழுதிக்கலாம், 1 minus y எழுதிக்கலாமா, 1 minus y பிளஸ் ix. புரிஞ்சுதுங்களா, சந்தேகம் இருக்கா? ஓகே, சோ இல்ல மெய் பகுதி தனியா கற்பனை பகுதி தனியா பிரிச்சாச்சு சரிங்களா. ஓகே,
சோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு இணைக்கலப்பெண் எடுக்க போறோம். சோ இணைக்கலப்பெண்ணா என்னங்க, கீழே இருக்கிறத அப்படியே குறியீட்டை மட்டும் மாத்தி மேலையும் கீழையும் அதால பெருக்கணும். சோ கீழ்பகுதி எடுத்து அதோட நடுவுல இருக்கக்கூடிய குறியீட்டை மட்டும் மாத்தி மேலையும் கீழையும் பெருக்கணும் அதால, இல்லையா? சோ எப்படி பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்டூ போட்டுக்கோங்க. இங்க என்ன இருக்கு, குறியீடு நடுவுல பிளஸ் இருக்கு, அதை அப்படியே மைனஸ்ல போட்டுக்கோங்க. 1 minus y minus ix மேலையும் எதால பண்றீங்களோ அதையே கீழையும் பண்ணணும். 1 minus y minus ix. புரிஞ்சுதுங்களா? சோ இத பெருக்கணும். சோ இப்போ மேல இது ரெண்டையும் பெருக்கலாம், கீழே இது ரெண்டையும் பெருக்கலாம். சோ கீழே ரெண்டையும் பெருக்கும் போது a plus b into a minus b மாதிரி இருக்கா? a plus b into a minus b மாதிரி இருக்கா? இது a plus b, இது a minus b. a plus b into a minus b na a square minus b square. அந்த சூத்திரம் ஞாபகம் வருதுங்களா உங்களுக்கு? சோ a plus b into a minus b na a square minus b square வடிவத்துல எழுதிக்கலாம். சோ அப்போ a square என்ன, ஏங்கிறது 1 minus y. அப்போ 1 minus y the whole square, இல்லையா? சோ 1 minus y the whole square, a square minus b square. சோ bங்கிற இடத்துல இங்க என்ன இருக்குங்க, ix இருக்கு, இல்லையா? சோ ix the whole square, ix the whole square, a square minus b square. மேல இருக்கிறது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். சோ மேல என்ன இருக்கு, 2x plus 1 into plus 2i2y. அடுத்தது பாத்தீங்கன்னா 1 minus y minus ix minus ix. சோ இது ரெண்டையும் பெருக்கிக்க போறோம், ஓகேவா? சோ இது ரெண்டையும் பெருக்கினா என்ன கிடைக்கும், 2x plus 1 into 1 minus y. அடுத்தது minus I into 2x plus 1 into x. அடுத்தது second to first பண்ணணும், plus I into 1 minus y into 2y plus into minus minus I square x 2y, இல்லையா? சோ மேல ரெண்டையும் பண்ணா, கீழே பண்ணா 1 minus y the whole square minus ix the whole square, இல்லைங்களா? ஓகே. சோ இப்போ கற்பனை பகுதி தனியா மெய் பகுதி தனியா பிரிச்சு எழுதிக்கலாம். சோ இது மெய் பகுதி, ஐ கூட வரதெல்லாம் கற்பனை பகுதி. சோ இது ஐ கூட வருது, இதுவும் ஐ கூட வருது. இங்க ஐ ஸ்கொயரோட மதிப்பு -1. இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ் ஆயிடும். சோ அப்போ 2x plus 1 into 1 minus y. சோ ஐ ஸ்கொயர் -1 இங்க வரும்போது பிளஸ் ஆயிடுமா, இங்க மைனஸ் இருக்காங்காட்டி ஐ ஸ்கொயரோட மதிப்பு -1, ஐ ஸ்கொயரோட மதிப்பு -1. சோ அப்ப இங்க ஒரு மைனஸ் இருக்காங்காட்டி பிளஸ் 2xy ஆயிடும். சோ பிளஸ் 2xy. இதெல்லாம் மெய் பகுதி. கற்பனை பகுதி ஐ கூட இருக்கிறது தான். சோ அதை அப்படியே எழுதிக்கலாம், minus I into 2x plus 1 into x plus I into 1 minus y 2y. ஓகேவா? சோ கற்பனை பகுதி எழுதியாச்சு, கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். சோ கீழே இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 1 minus y the whole square minus 1 minus y the whole square minus ix the whole square, இல்லையா? ix the whole square. புரிஞ்சுதுங்களா? எதற்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா 2z plus 1 by iz plus 1 ஓடுது. 2z plus 1 by iz plus 1 ஓடுது. சரிங்களா? ஓகே. சோ நாமல என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, இமேஜினரி ஆஃப் அந்த டேர்ம் ஈக்குவல் டு 0க்கு சமப்படுத்த சொல்லிருக்காங்க, இல்லையா? சோ இதோட இமேஜினரி கண்டுபிடிக்கணும். இமேஜினரினா கற்பனை, இல்லையா? சோ இமேஜினரி ஆஃப் 2z plus 1 by iz plus 1. அப்ப கற்பனையை மட்டும் எடுக்கணும். அப்போ இது ஃபுல்லா மெய், இது ஃபுல்லா மெய் எடுக்கவே கூடாது. ஏன்னா கற்பனை தான் எடுக்கணும். கற்பனைனா ஐ கூட இருக்கிறது மட்டும் தான் எடுக்கணும். சரிங்களா? சோ ஐ கூட என்னெல்லாம் இருக்கு, இது ஐ கூட இருக்கு, சோ இது ஐ கூட இருக்கு. அப்ப இது ரெண்டும் தான் எடுக்கணும். ஐய சேர்த்து எடுக்கலாமா மேம்ங்கிற சந்தேகம் இருக்கும். ஐய எடுக்க கூடாது. ஐ கூட இருக்கிறத மட்டும் கம்ப்ளீட்டா சிம்பிளோட எடுத்துடணும். சரிங்களா? குறியீட்டோட எடுத்துடணும். ஓகேவா? ஓகே. சோ இப்ப iz plus 1 equal to I imaginary of இந்த term equal to 0னு போட சொல்லிருக்காங்க, இல்லையா? இதோட கற்பனை பகுதி என்ன? இதோட கற்பனை பகுதி பாத்தீங்கன்னா 1 minus y into 2y minus 2x plus 1 into x. இதுதான் கற்பனை பகுதி by கீழ இருக்க கீழ் பகுதி அப்படியே வந்துரும். 1 minus y the whole square minus ix the whole square equal to 0.
புரிஞ்சுதுங்களா? ஆனா இந்த கீழ்ப்பகுதி வகுத்தல் இருக்க அன்சைடு போனா பெருக்கல் ஆகும், அப்போ எல்லாமே 0 ஆயிரும் இல்லையா? 0 கூட எதை பெருக்கினாலும் 0 தான். அப்ப என்ன இருக்கும் நமக்கு? 1 minus y into 2y minus 2x plus 1 into x equal to 0 கிடைக்கும் இல்லைங்களா? சோ இதை உங்களுக்கு புரிஞ்சுதா? சோ கேள்வியில இப்படி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சோ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுல இருந்து இமேஜினரி மட்டும் எடுக்க போறோம், கற்பனை மட்டும் எடுக்க போறோம். சோ கற்பனை பகுதினா ஐ கூட இருக்கிறது தான் கற்பனை பகுதி. சோ ஐ கூட இருக்கிறத மட்டும் எடுத்துக்க போறோம். எடுத்துட்டு கீழ்ப்பகுதி வந்து இதுக்கும் போகும் இதுக்கும் போகும். சோ அதோட பகுதியை எடுத்துக்க போறோம். அதுக்கு போறங்காட்டி கீழ்ப்பகுதி அப்படியே எடுத்துக்க போறோம். எடுத்துட்டு 0க்கு சமப்படுத்துறோம். சோ வகுத்துல இருக்க ஆன்சர் போனா 0 கூட பெருக்கல்ல போகும். 0 கூட எதை பெருக்கினாலும் 0 தான். அதுதான் இங்க வந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ 2y into 1 2y minus 2y into y 2y square 2x into x 2x square minus இருக்கு. சோ minus 2x square x into 1 x இங்க மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் x equal to 0. புரிஞ்சுதுங்களா? சோ என்ன நம்மள நிறுவ சொல்லிருக்காங்க? 2x square 2y square plus x minus 2y இல்லையா? 2x square ஃபர்ஸ்ட் வரிசைப்படுத்திக்கலாம். x square y square xy அப்படி கொடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வரிசைப்படுத்துனீங்கன்னா minus 2x square, அடுத்தது வரிசைப்படுத்துனீங்கன்னா minus 2y square, அடுத்தது வரிசைப்படுத்துனீங்கன்னா minus x, அடுத்தது வரிசைப்படுத்துனீங்கன்னா plus 2y equal to 0. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மைனஸ்ல இருக்கங்காட்டி மைனஸால பெருக்கிக்க போறோம். சோ மைனஸால பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? மைனஸால பெருக்கணும்னா மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிடும், பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடும். minus 2x square plus 2x square மாறிடும், minus 2y square plus 2y square மாறிடும், minus x plus x மாறிடும், plus 2y minus 2y மாறிடும். சோ இதுதான் நம்ம நிறுவ வேண்டியது. இருக்கான்னு செக் பண்ணிடலாமா? சரி வாங்க. 2x square plus 2y square plus x minus 2y இருக்கா? சோ அவங்க கேட்டது நம்ம சொல்லியாச்சா? சோ அவங்க அதானே நிறுவ சொல்லியிருந்தாங்க. சொல்லியாச்சா அதோட நிமைய பாதை இதுதானே? அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சந்தேகம் இருக்கா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அத்தியாயம் 2ல. சரிங்களா? சோ இந்த கொஸ்டின் நமக்கு தெரியாம இருந்திருக்கும் இத்தனை நாளா. சோ இதை தயவு செஞ்சு பாத்துருங்க. தெரிஞ்சவங்களும் இது இன்னொரு தடவை ஒன்ஸ் பாத்துக்கோங்க. சரியாமா? ஓகே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் செகண்ட் சாப்டர்ல. ஓகேவா? சோ இதோட மாடல்ல ரியல் பார்ட் மெயின் பகுதி எடுத்து சொல்லிருப்பாங்க. அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடணும். சரி, அது உங்களுக்கு ஹோம் ஒர்க் இன்னைக்கு. சோ அதை ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்கடா, புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்தது உங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறது சொல்லுங்க. சரியா? ஓகே. சோ செகண்ட் நிஞ்சா கொஸ்டின் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நிஞ்சா கொஸ்டின் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் நிஞ்சா கொஸ்டின் என்னன்னா பயிற்சி 3.5ல இருந்து 7th கொஸ்டின் தான் தேர்ட் நிஞ்சா கொஸ்டின். சோ என்ன சொல்லிருக்காங்க? 6x power 4 minus 5x cube minus 38x square minus 5x plus 6 equal to 0 எனும் சமன்பாட்டின் ஒரு தீர்வு 1/3 எனில் இந்த சமன்பாட்டோட ஒரு தீர்வு 1/3 இருந்துச்சுன்னா அந்த சமன்பாட்டோட தீர்வு பேலன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. மற்ற தீர்வுகள் எப்படி இருக்கும்? ஒரு தீர்வு 1/3னா மற்ற தீர்வுகள் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க இந்த சமன்பாட்டுக்கு. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இது எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சோ இது எப்படி போடலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த சமன்பாடு எடுத்துக்கலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த சமன்பாடு என்ன? 6x power 4 அடுத்தது minus 5x cube minus 38x square minus 5x plus 6 equal to 0 இல்லையா? ஓகே. சோ இதுல இருந்து x ஸ்கொயரை காமனா பொதுவா எடுத்துக்க போறோம் இல்லையா? சோ x ஸ்கொயரை காமனா எடுத்துட்டேன்னா என்ன இருக்கும்? 6x square minus 5x minus 38 minus 5 by இங்க ஒரு x தான் இருக்கு. நான் பொதுவா எடுத்தது x ஸ்கொயர். இப்ப இன்னும் ஒரு x இல்ல. சோ அந்த x வகுத்தல போட்டுரும். இல்லாத பட்சத்துக்கு வகுத்தல போயிடும் நான் சொல்லிருக்கேன் இல்லீங்களா? ஓகே. சோ இங்க 6 கூட x ஸ்கொயர் இல்ல. ஆனா நம்ம x ஸ்கொயரை பொதுவா எடுத்திருக்கோம் இல்லீங்களா? சோ இப்ப 6 கூட x ஸ்கொயர் இல்லன்னா இல்லாத பட்சத்துக்கு என்ன சொல்லிருக்கேன்? வகுக்கணும்னு சொல்லிருக்கேன். அதால சோ என்ன இல்ல? x ஸ்கொயர் இல்ல. சோ x ஸ்கொயரால வகுத்தரலாம். இங்க ஒரு x இருந்துச்சு, இன்னும் ஒரு x இல்லாதங்காட்டி ஒரு x ஆல மட்டும் வகுத்திருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ இந்த x ஸ்கொயர் அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும்? பெருக்கல் இருக்கிறது அங்க போனா வகுத்தல் ஆயிரும், 0 ஆயிரும் இல்லையா? சோ அப்ப 6x ஸ்கொயர் minus 5x
minus 38 minus 5 by x plus 6 by x square equal to 0. புரிஞ்சுதுங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ இப்போ என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இங்க 6x ஸ்கொயர் இருக்கு, இங்க 6 by x ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்ப அது ரெண்டுல இருந்தும் 6 பொதுவா எடுத்துக்கலாமா? சரி வாங்க. சோ 6 பொதுவா எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? x ஸ்கொயர் இங்க பிளஸ் 1 by x ஸ்கொயர்னு இருக்கும். பிளஸ் 1 by x ஸ்கொயர்னு இருக்கும். 6 பொதுவா எடுத்தாச்சு. அடுத்தது அடுத்தது பாருங்க, 5 பொதுவா எடுத்துக்கலாமா? அடுத்த ரெண்டுல இருந்து 5 பொதுவா எடுத்துக்கலாமா? சோ மைனஸ் 5 பொதுவா எடுத்துக்க போறோம். சோ மைனஸ் 5 பொதுவா எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும்? x இங்க x இருக்கும், இங்க பிளஸ் 1 by x இருக்கும். மைனஸ் நம்ம பொதுவா எடுத்துட்டோம்ல, அப்ப மைனஸ் 1 இடத்துல பிளஸ் ஆயிடும். அடுத்தது இந்த மைனஸ் 38 அப்படியே வெளியே வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா? சோ இது எப்படி பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் எடுத்துக்க போறோம். அது ரெண்டுல இருந்து 6 பொதுவா எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர், அங்க 1 by x ஸ்கொயர் இருக்கு. சோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயர். அடுத்த ரெண்டுல இருந்து மைனஸ் 5 பொதுவா எடுத்துக்க போறோம். மைனஸ் 5 பொதுவா எடுத்துட்டோம்னா எக்ஸ் பிளஸ் 1 by x. அடுத்து மைனஸ் 38 அப்படியே அங்க போட்டுக்க போறோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ இந்த x plus 1 by x y-னு பேர் வச்சுக்க போறோம். என்ன பண்ணிக்க போறோம்? x plus 1 by x-க்கு y-னு பேர் வச்சுக்க போறோம். புரிஞ்சுதுங்களா? சோ இது நம்மளே பண்றதா, ஓகேவா? இந்த x plus 1 by x-க்கு y-னு பேர் வச்சாச்சு. இப்ப ரெண்டு பக்கமே ஸ்கொயர் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? ரெண்டு பக்கமே ஸ்கொயர் பண்ண போறோம். இருபுறமும் வர்க்கம் எடுக்க. இருபுறமும் வர்க்கம் எடுக்க. ரெண்டு பக்கமே வர்க்கம் எடுத்தோம்னா x plus 1 by x the whole square equal to y square வந்துரும் இல்லையா? சோ இது பாருங்களேன், a plus b the whole square மாதிரி இருக்கா? a plus b the whole square எப்படி எழுதிக்கலாம்? a square plus 2ab plus b square எழுதிக்கலாம். சோ x square plus 1 by x square plus 2ab a into b. புரிஞ்சுதுங்களா? equal to y square. ஓகேவா? ஓகே. சோ இங்க x போயிடும். சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயர் பிளஸ் 2 equal to y ஸ்கொயர். பிளஸ் 2 அந்த சைடு போனா மைனஸ் 2. சோ x ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயர் equal to y ஸ்கொயர் மைனஸ் 2. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இந்த x ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயருக்கு நமக்கு பதில் கிடைச்சிச்சா? இந்த x ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயருக்கும் இங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? y ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு. அவ்வளவுதான். சோ இதை எடுத்தோம்னா இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதுங்களா? சோ இதுக்கும் y-னு கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு y ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? சோ இது ரெண்டையும் அங்க கொண்டு போய் பயன்படுத்திடலாமா? ஓகே. சோ இது ரெண்டையும் கொண்டு போய் அதை பயன்படுத்தணும்னா என்ன கிடைக்கும்? இதை நீங்க வேணா ஸ்டார்ன்னு வச்சுக்கோங்க, இதை 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க. 1 மற்றும் 2 ஸ்டாரில் பிரதியிட கிடைப்பது. 1 மற்றும் 2 ஸ்டாரில் பிரதியிட கிடைப்பது. சோ 1 மற்றும் 2 ஸ்டார்ல பிரதியிடும் போது என்ன கிடைக்கும்? இங்க x ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயர் பதிலா y ஸ்கொயர் மைனஸ் 2 எழுதிக்கலாம் இல்லையா? சோ அப்ப 6 into y ஸ்கொயர் மைனஸ் 2. அடுத்தது மைனஸ் 5 into y minus 38 equal to 0. minus 38 equal to 0. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இத பெருக்கணும்னா 6 into y ஸ்கொயர் 6y ஸ்கொயர். 6 into minus 2 minus 12 இல்லையா? minus 5y minus 38 equal to 0. minus 12 minus 38 minus 50 இல்லைங்களா? so 6y square minus y minus 50 equal to 0. புரிஞ்சுதா? ஓகே. so இப்போ இது எல்லாத்தையும் எதாலையும் வகுக்க முடியாது. so 6 5s are 30. so பெருக்குனா 300 கூட்டினா minus 5. எப்போ கிடைக்கும்? பெருக்குனா 300 கூட்டினா minus 5. so எப்போ கிடைக்கும்? ஞாபகம் இல்லையா? so பெருக்குனா minus 300 கூட்டினா minus 5. so 20 into 15 போடுங்களேன். 15 into 2 30. அப்போ 15 into 20 போட்டோம்னா 300 வந்துரும்.
-5 கிடைக்கணும் இல்லையா கூட்டினா. சோ பெரிய நம்பர் பக்கம் மைனஸ் போட்டீங்கன்னா கூட்டினா -5 கிடைச்சிரும் இல்லையா. ஓகே, சோ இங்க என்ன இருக்கு முன்னாடி, சோ அதால ரெண்டு பக்கமே வகுத்துக்கணும், வகுத்தாச்சு. சோ 3 2s are 6, 3 5s are 15, 2 3s are 6, 2 10s are 20. புரிஞ்சுதா? அதையும் கேன்சலும் பண்ணிட்டோம். இப்ப என்ன கிடைக்கும், 3y minus 10, இன்னொன்னு என்ன 2y plus 5 இல்லையா. சோ 2y plus 5 equal to 0. புரிஞ்சுதா? சோ 3y minus 10, இங்க 2y plus 5, கீழ இருந்து போகும்போது எப்பவுமே ஒரு y கூட தான் போகும், ஏன்னா இங்க y ல இருக்கங்காட்டி எல்லாமே y கூட தான் போகும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ ஒவ்வொன்றையும் 0 கூட சமப்படுத்திக்கலாம். சோ ஒவ்வொன்றையும் 0 கூட சமப்படுத்துற என்ன கிடைக்கும், 3y minus 10 equal to 0 1. அடுத்தது என்ன கிடைக்கும், 2y plus 5 equal to 0 1. 2y plus 5 equal to 0 1 இல்லைங்களா. ஓகே, சோ -10 அந்த சைடு போனா +10. சோ அப்ப 3y equal to 10. சோ அப்ப y equal to 10. பெருக்கல்ல இருக்க 3 அந்த சைடு வந்தா வகுத்தல்ல வந்துரும். சோ 10/3. அடுத்தது 2y plus 5 வெளியே போச்சுன்னா -5. சோ அப்ப y equal to -5. பெருக்கல்ல இருக்க 2 அந்த சைடு வந்தா வகுத்தல். சோ வகுத்தல்ல 2 வந்துரும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ இப்போ y கண்டுபிடிச்சிட்டோம், y-க்கான மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நிலை 1 நிலை 2ன்னு பிரிச்சுக்கலாம். சோ எப்படி பிரிக்க போறோம்னா, நிலை 1 நிலை 2 இப்படி பிரிச்சுக்க போறோம். ஏன் மேம் பிரிக்கிறீங்க அப்படிங்கிற சந்தேகம் வரும். y கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன, y கிடைச்சிருச்சு, ஆனா நமக்கு என்னதான் வேணும், x-க்கு தான் மதிப்பு வேணும் இல்லையா. சோ இப்ப x-க்கு மதிப்பு வேணுங்கும் போது நம்ம எதை y-ன்னு எடுத்தோம், x plus 1/x தானே y-ன்னு எடுத்தோம். சோ 1 implies x plus 1/x equal to, நிலை 1ல நம்மளோட y எப்படி எடுத்துக்க போறோம்னா 10/3ன்னு எடுத்துக்க போறோம். நிலை 2ல நம்மளோட y எப்படி எடுத்துக்க போறோம்னா -5/2ன்னு எடுத்துக்க போறோம். புரிஞ்சுதுங்களா? சோ இவ்வளவுதான் வித்தியாசம், சரிங்களா. ஓகே, சோ இப்போ இப்படி எடுத்துக்க போறோம். இப்போ நிலை 1ல ஈக்குவல் டு 10/3. அதே மாதிரி இங்க 1 எடுத்துக்கோங்க, x plus 1/x equal to -5/2. ஏன்னா x plus 1/x தானே y-ன்னு வச்சிருக்கோம். சோ அப்ப x plus 1/x equal to இந்த y இங்க போட்டுறணும். அதே மாதிரி x plus 1/y equal to இந்த y இங்க போட்டுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஏன் நிலை 1 நிலை 2ன்னு பிரிச்சேன்னு புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட்? ஓகே, சோ இப்போ இந்த x சைடுல பெருக்கினீங்கன்னா x² plus 1/x equal to 10/3 இல்லையா. ஓகே, கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 3 into x² plus 1 equal to 10x. புரிஞ்சுதா? சோ கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ உள்ள பெருக்கிக்கலாமா, 3 உள்ள பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும், 3x² plus 3 equal to 10x இல்லையா. ஓகே, சோ பிளஸ் 10x உள்ள வந்தா -10x. சோ 3x² minus 10x plus 3 equal to 0 இல்லைங்களா. ஓகே, சோ 3 into 3 9, பெருக்குனா 9, கூட்டினா -10 இல்லையா. சோ 9 1s are 9. சோ பெருக்குனா 9 வருது, கூட்டினீங்கன்னா 9 plus 1, ஆனா -10 வரணும். சோ ரெண்டு பக்கம் மைனஸ் போட்டுக்கோங்க. பெருக்குனா -9 into -1, -1 மைனஸ் போய் +9 கிடைச்சிரும். கூட்டும் போது -1 -1 -9 -1 -10 ஆயிடும், சரிங்களா. சோ கூட்டும் போது -10, பெருக்கும் போது +9 கிடைக்குது. சோ இங்க முன்னாடி என்ன இருக்கு, 3. சோ அப்ப 3 ஆல ரெண்டையும் வகுக்கணும். 3 1 time, 3 3 time. எப்படி எழுதிக்கலாம், இது ஃபுல்லா x-ல இருக்கு. சோ அப்ப x - 3 கீழ இருந்து x போகும். சோ x - 3 1, இன்னொன்னு என்னங்க 3x - 1 equal to 0 1, கீழ இருந்து x போகும். சோ 3x - 1. புரிஞ்சுதா? ஓகே, அதே மாதிரி நிலை 2க்கு வாங்க. சோ நிலை 2ல பாருங்க, x into x, x² plus 1 மேல அப்படியே இருக்கும், by x equal to -5/2. கிராஸ் பண்ணிக்கலாமா? சோ கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 2 into x² plus 1 equal to -5x இல்லையா, -5x. ஓகேவா? ஓகே, சோ இப்போ இது உள்ள பெருக்கிக்கலாமா? சோ உள்ள பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும், 2x² plus 2 equal to -5x. -5x உள்ள வந்துச்சுன்னா +5x. சோ அப்ப 2x² -5x உள்ள வந்தா +5x plus 2 equal to 0. சோ கூட்டினா 5 வரணும், பெருக்குனா 4 வரணும். சோ 2 2s are 4, பெருக்குனா 4, கூட்டினா +5, அப்ப 4 1s are 4 இல்லையா. அதான் கரெக்டா இருக்கும் இல்லைங்களா. சோ 4 1s are 4 போட்டீங்கன்னா கூட்டினா 5 வந்துரும், பெருக்குனா 4 வந்துரும்.
சோ இங்க முன்னாடி என்ன இருக்கு 2, அதால வகுத்துக்கணும். ரெண்டு பக்கமே 2 ஆல வகுத்துக்கணும் இல்லையா? சோ வகுத்தோம்னா 2 2s are 4 இல்லையா? ஓகே, சோ அப்ப இங்க எப்படி எழுதிக்கலாம்? கீழே ஒரு x தான் போகும், ஏன்னா எல்லாமே xல தான் இருக்கு. சோ அப்ப x plus 2 இங்க கீழ இருந்து ஒரு x போகும் இல்லையா? சோ அப்ப 2x plus 1 கிடைக்குங்களா? கீழ இருந்து ஒரு x போகும், 2x plus 1 கிடைக்கும் இல்லையா? ஓகே, சோ அப்ப 2x plus 1 equal to 0. இங்க பாத்தீங்கன்னா x minus 3 into 3x minus 1 equal to 0. இப்ப ரெண்டையும் தனியா 0 0 சமப்படுத்திடலாமா? சரி வாங்க. சோ அப்ப x minus 3 equal to 0 1, 3x minus 1 equal to 0 1 இல்லைங்களா? அதே மாதிரி அந்த சைடு x plus 2 equal to 0 1, 2x plus 1 equal to 0 1 தனித்தனியா 0க்கு சமப்படுத்தியாச்சு. இப்போ minus 3 அந்த சைடு போனா plus 3, so x equal to 3. minus 1 அந்த சைடு போனா plus 1, so 3x equal to 1, x equal to 1. பெருக்கல்ல இருக்க 3 அந்த சைடு வந்தா வகுத்தல்ல வந்துரும். So 1 by 3. புரிஞ்சுதுங்களா? ஓகே, so x equal to plus 2 அந்த சைடு போனா minus 2. அடுத்தது 2x plus 1 அந்த சைடு போனா minus 1. So x equal to minus 1. பெருக்கல்ல இருக்க 2 அந்த சைடு வந்தா வகுத்தல். So minus 1 by 2. புரிஞ்சுதுங்களா? So இப்ப x-க்கு மதிப்பு என்னென்ன? x ஓட தீர்வுகள் என்னென்ன? 3, 1 by 3, minus 2, minus 1 by 2. So இது எல்லாம் தான் x-க்கு என்னவா அமைஞ்சிருக்குங்க? x-ஓட தீர்வுகளா அமைஞ்சிருக்கு. இந்த சமன்பாட்டோட தீர்வுகளாவும் அமைஞ்சிருக்கு இல்லைங்களா? சோ இப்ப இந்த சமன்பாட்டோட தீர்வுகள் ஏற்கனவே அவங்க ஒரு தீர்வு கொடுத்திருந்தாங்க. சோ அது கூட நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? 3, minus 2, minus 1 by 2 கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ அடுத்த கேள்வி போலாமா? செகண்ட் நிஞ்சா ஸ்டார் முடிஞ்சு, தேர்ட் நிஞ்சா ஸ்டார் முடிச்சாச்சு. அடுத்தது ஃபோர்த் நிஞ்சா ஸ்டார் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, ஃபோர்த் நிஞ்சா கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி இந்த 3 கொஸ்டின் உங்களுக்கு தரவா இருக்கீங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நிஞ்சா, செகண்ட் நிஞ்சா, தேர்ட் நிஞ்சா கொஸ்டின் வரைக்கும் தரவா இருக்கீங்களா? சரி, இந்த தேர்ட் நிஞ்சா கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நல்லா பாத்துக்கோங்க சரியா? அடிக்கடி கேட்கக்கூடிய 5 மதிப்பெண் வினா சரிங்களா? சோ தேர்ட் நிஞ்சா ஸ்டார் பக்காவான இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்தது ஃபோர்த் நிஞ்சா ஸ்டாருக்கு நீங்க ரெடியா? போலாமா? ஃபோர்த் நிஞ்சா ஸ்டார் கொஸ்டின் வந்தாச்சு. சோ எடுத்துக்காட்டு 4.28 தான் ஃபோர்த் நிஞ்சா கொஸ்டின். என்ன சொல்லிருக்காங்க? தீர்க்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. tan inverse of x minus 1 by x minus 2 plus tan inverse of x plus 1 by x plus 2 equal to pi by 4 ன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? ஓகே, சோ இது அப்படியே ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணிக்கலாம்? இது tan inverse of a plus tan inverse of b மாதிரி இருக்கு இல்லையா? சோ tan inverse of a plus tan inverse of bங்கிற வடிவத்துல இருக்கா? சோ இது எப்படி இருக்கு? tan inverse of a plus tan inverse of b. but tan inverse of a plus tan inverse of b வடிவத்துல இருக்கு. சோ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? tan inverse of a plus b divided by 1 minus ab. எப்படி எழுதிக்கலாம்? tan inverse of a plus b divided by 1 minus ab. சோ அத்தியாயம் 4ல உங்களுக்கு தெளிவா சூத்திரங்கள் சொல்லி கொடுத்திருக்கேன். அந்த சூத்திரம் பாத்தீங்கன்னா இந்த சூத்திரம் அதுல வந்ததுதான் ஞாபகம் இருக்கும். சோ தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இது பார்க்க tan inverse of a plus tan inverse of b வடிவத்துல இருக்கங்காட்டி அதோட சூத்திரம் என்ன? tan inverse of a plus b divided by 1 minus abங்கிறதா இதனுடைய சூத்திரம் சரிங்களா? ஓகே, சோ இது தீர்க்கன்னு சொல்லிருக்காங்க. அப்ப ரெண்டு பக்கமும் எடுத்துதான் கொண்டு வரணும் சரியா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க கேள்வி ஒருத்தர எழுதிடலாம். tan inverse of x minus 1 by x minus 2 plus tan inverse of x plus 1 by x plus 2 equal to pi by 4 இல்லைங்களா? சோ இப்போ இது tan inverse of a plus tan inverse of b ல இருக்கா? அப்ப அதோட சூத்திரம் பயன்படுத்திடலாமா? tan inverse of ஃபர்ஸ்ட் a-யும் b-யும் கூட்டிக்கணும். சோ இதுதான் a, இதுதான் b. சோ x minus 1 by x minus 2 plus x plus 1 by x plus 2 இல்லைங்களா? ஓகே, சோ கீழ 1 minus ab. சோ 1 minus a-யும் b-யும் பெருக்கிக்கணும். சோ x minus 1 by x minus 2
into x plus 1 by x plus 2 equal to pi by 4 இல்லைங்களா? ஓகே. சோ இப்போ உள்ள இருக்கத பாருங்களேன், கிராஸ் பண்ணிக்கலாமா? கூட்டலா தானே இருக்கு, கிராஸ் பண்ணிக்கலாம். சோ கிராஸ் பண்ணோம்னா tan inverse of, சோ இத கிராஸ் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? x minus 1 into x plus 2 minus, சோ இது மேல போ கிராஸ் பண்ணிக்கிட்டோம், x minus 1 into x plus 2, இங்க நடுவுல பிளஸ் இருக்கு, சோ பிளஸ். அடுத்தது இது ரெண்டையும் கிராஸ் பண்ணோம்னா x minus 2 into x plus 1, x minus 2 into x plus 1. ஓகேவா? ஓகே. பை கீழ ரெண்டையும் பெருக்கிக்க போறோம். சோ அப்படியே இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். x minus 2 into x plus 2 பை கீழ இது ரெண்டையும் பெருக்கி எழுதிக்க போறோம். 1 minus, நல்லா கவனிங்க, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த x minus 1 மட்டும் பாருங்களேன், a minus b into a plus b மாதிரி இருக்கா? இப்ப a minus b into a plus b னா a square minus b square ஆ? so x square minus 1 square ஆ? இல்லையா? ஏங்கிறது x, bங்கிறது 1. அப்ப a plus b into a minus b னா a square minus b square எழுதிக்கலாம். a plus b into a minus b னா a square minus b square எழுதிக்கலாம். so ஏங்கிறது x, bங்கிறது 1. so x minus 1 into x plus 1 பெருக்குனா x square minus 1 square எழுதிக்கலாம். 1 square 1 னா, so x square minus 1 எழுதிக்கலாம் இல்லைங்களா? so 1 minus x square minus 1 by கீழ அதே மாதிரி x minus 2 into x plus 2 னா x square minus 2 square, so x square minus 2 square 4. புரிஞ்சுதுங்களா? equal to pi by 4 இல்லையா? ஓகே. சோ அடுத்தது கவனிங்க. சோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ரெண்டையும் உள்ள பெருக்கிக்க போறோம். x into x, x square, tan inverse of x into x, x square, x into 2 plus 2x. அடுத்தது minus x, minus 1 into x, minus x, minus 1 into plus 2, minus 2. so இது முடிச்சு அடுத்த plus இத பெருக்கணும். x into x, x square, x into 1 plus x, minus 2 into x, minus 2x, minus 2 into plus 1, minus 2 by இங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? a minus b into a plus b மாதிரி இருக்கா? அப்ப a square minus b square ஆ? so x square minus 4, b square னா 2 square 4. so இது பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு? a minus b into a plus b மாதிரி இருக்கு. அப்ப a square minus b square, so x square minus 2 square, x square minus 4. புரிஞ்சுதுங்களா? ஓகே. so whole divided by pi by 4 போட்டுக்கலாம். whole divided by கீழ என்ன இருக்கு? கீழ பாருங்க. so இந்த 1 minus இந்த டிவைட்ல இருக்கிறது அந்த இது சைடுல பெருக்கிக்கலாமா? 1 கூட பெருக்கினா என்ன இருக்கும்? x square minus 4 minus x square plus 1 ஆயிடுமா? இந்த மைனஸ் உள்ள போகும்போது minus x square plus 1 ஆயிடுமா? minus into minus plus 1 ஆயிடுமா? இந்த x square minus 4 1 கூட பெருக்கும் போது x square minus 4 தான். இந்த மைனஸ் போகும்போது minus x square minus into minus plus 1 ஆயிடும் இல்லையா? பை கீழ என்ன இருக்கு? x square minus 4 அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ x square minus 4 x square minus 4 கேன்சல் ஆயிடும், அடிஞ்சிரும் இல்லையா? சோ அப்ப tan inverse of, சோ கவனிங்க, இப்போ plus 2x minus 2x போயிடும், minus x plus x போயிடும். இப்போ என்ன இருக்கும்? x square plus x square 2x square, minus 2 minus 2 minus 4 இல்லைங்களா? so minus 2 minus 2 minus 4 by கீழ x square plus x square minus x square போயிடும். so minus 4 plus 1 minus 3 மட்டும் இருக்கும். so minus 3 equal to pi by 4 இல்லைங்களா? so tan inverse அந்த சைடு போகும்போது tan ஆ மாறிடும். tan inverse அந்த சைடு போகும்போது tan. so அப்ப 2x square minus 4 divided by minus 3 equal to tan pi by 4 ஆயிடும். tan pi by 4 tan 45. tan 45 ஓட மதிப்பு என்ன? 1 இல்லைங்களா? so 2x square minus 4 by minus 3 equal to 1. tan 45 ஓட மதிப்பு 1. tan pi by 4 ஓட மதிப்பு 1. புரிஞ்சுதுங்களா? tan pi by 4 னா tan 45 னு அர்த்தம். tan 45 ஓட மதிப்பு 1 இல்லனா tan pi by 4 ஓட மதிப்பு 1 தான். சரிங்களா? ஓகே. so
-3 வகுத்தல் இருக்கு, அந்த சைடு போனா பெருக்கல்ல போயிடும். சோ இப்ப 2x² - 4 = 1 × -3 -3. சரியா? -4 அந்த சைடு போனா +4. சோ அப்ப 2x² = -3 + 4. சோ -3 + 4 என்ன? +1 4ல 3 போச்சுனா 1 இல்லையா? சோ 4 - 3 1. சோ அப்ப 2x² = 1. சோ அப்ப x² ஓட மதிப்பு என்னங்க? x² = 1. பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் வந்தா வகுத்தல்ல வந்துரும். சோ அப்ப x² = 1/2. அப்ப x ஓட மதிப்பு எப்படி இருக்குங்க? x² 1/2. அப்ப x ஓட மதிப்பு xங்கிறது ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா +or - 1க்கு ரூட் எடுத்தா 1 தான், 2க்கு ரூட் எடுத்தா √2 இல்லையா? அப்படியே ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது வர்க்கம், அந்த சைடு போகும்போது வர்க்க மூலமா இருக்கும். 1க்கு வர்க்க மூலம் எடுத்தா 1 தான், 2க்கு வர்க்க மூலம் அப்படியே போய் உட்காந்துக்கும். சரியா? சோ இப்ப +or - 1/√2 இதான் x ஓட மதிப்பு. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விதான். எடுத்துக்காட்டு 4.28. சரிங்களா? ஓகே, சோ 4 நிஞ்சா ஸ்டார் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. சோ அடுத்த நிஞ்சா ஸ்டார் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நீங்க 4 கொஸ்டினையும் ரீகால் பண்ணிக்கோங்க. 4 நிஞ்சா ஸ்டார் கொஸ்டின்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த 4 கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 4ஓட மாடல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. சரியா? ஓகே, சோ காஸ் ஜார்டனும் ரொம்ப முக்கியம். அந்த இமேஜினரி கொஸ்டின்ஸ் அப்படியே ரியலுக்கும் பாத்துக்கோங்க சேர்த்தி. அடுத்தது 3வது அத்தியாயத்துல இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி தீர்வு கண்டுபிடிக்கிறது நல்லா பாத்துருங்க. சோ அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம தீர்க்கன்னு சொல்லி எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சோம். இது அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க அத்தியாயம் 4ல இருந்து. சோ இந்த 4 கொஸ்டினை நல்லா பாத்துருங்க. சோ திருப்பியும் சொல்றேன், 5 ஸ்டார் கொஸ்டின்ஸ், 7 wonders questions, 9 ninja questions. இத மூணு பார்த்தாவே கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் நம்ம 3 to 4 5 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம். சரியா? அதனால நீங்க பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, 60+ வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம 5 ஸ்டார் questions, 7 ரெயின்போ questions, 9 ninja questions பாத்துருங்க. சோ அடுத்தது உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. 9 ninja questions முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஒரு செம ட்விஸ்டோட questions இருக்கு. சோ அதுக்குள்ள நீங்க இந்த 3 வீடியோவையும் தரவு பண்ணிடணும். சரியா? 5 stars, 7 wonders, 9 ninjas. ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन போறதுக்கு முன்னாடி நீங்க once இதெல்லாம் ரீகால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். சரிங்களா? ஓகே, சோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரியாமா? ஓகே, நல்லா பாருங்க. சோ அடுத்த क्वेश्चन உங்களுக்கு அடுத்த வீடியோல வரும். சோ அதுக்குள்ள எல்லா क्वेश्चंसும் பாத்துருங்க. சரியாமா? ஓகே.